பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுகள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள் நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுகள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரமில்லை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतूनां कण्ठे बध्नामि सुभगे तुञ्जीन सरदां सतम् உங்க மாமனாருக்கு 2 தாரமா இந்த 2 பையனும் 2ஆம் தாரத்துக்கு பிறந்த பசங்களாம் இந்த 2 பையன் மேலயும் உங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆசையா அதனால நீ முதல் நாள் இருந்த இந்த பையனுங்க கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கணும் இல்லன்னா அவனுங்க உன்னையே ஆட்டி படிச்சிடுவானுங்க ஏதோ அனுபவப்பட்டோம் நான் சொல்றேன் அப்புறம் இஷ்டமா நான் வரேன் ஏன் இங்க நின்னுட்ட ஓஹோ தம்பிய தூக்கிட்டாருங்களா தூங்கிட்டோம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத நான் தரையில படுத்துக்கிறேன்
டேய் டேய் அண்ணா ஊருக்கு போகும்போது அழக்கூடாது. நான் என்ன சீமைக்கா போனேன்? பட்டத்துக்கு தானே. 2 மாசம் பரீட்சை எழுதிட்டு ஒடியாந்துருவேன். உங்க அண்ணன் பெரிய வைக்கிறா வேணா? ராமு, உங்க அண்ணன் வைக்கிறானதுக்கு அப்புறம் உன்னை நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு உன் காலை குணப்படுத்திடுவேன். நீ மத்தவங்க மாதிரி ஓடலாம் ஆடலாம். ஒன்னு இன்ஜினியருக்கு படிக்க வைக்க போறேன், உங்க அண்ணனை டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். அதுக்குள்ள உங்க பெரிய அண்ணனுக்கு வயசாயிடும். நீங்க 2 பேரும் நிறைய சம்பாரிச்சு உங்க அண்ணனையும் அண்ணியும் காப்பாத்தலாம். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும். ஓகே, குட் பாய், குட் பாய். ராதா, என் தம்பிங்க 2 பேரும் மேலே எனக்கு உயிர். அவங்க கண்கலங்க என்னால தாங்கவே முடியாது. அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இனிமே நீ அவங்களுக்கு அண்ணி மட்டும் இல்ல, அம்மாவும் கூட. மறந்துடாதே. பட்டுமா? சரிங்க. ராஜா வர்றேன். ராமு வர்றேன். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்க. நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும்டா. அண்ணி, நாங்க ஸ்கூலுக்கு போனோம். போய் தொலைங்களேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. டிஃபன் சாப்பிடணும். இன்னைக்கு டிஃபன் ஒண்ணும் பண்ணல. அப்ப மத்தியான சாப்பாடு? சமைக்கிறேன் இல்ல, கண்ணு தெரியலையா? எனக்கு என்ன 4 கையா இருக்கு பறக்கிறதுக்கு? கோச்சுக்காதீங்க அண்ணி, நாங்க போறோம். மத்தியான சாப்பாட்டையாவது ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க. பாக்கலாம் போங்க. அண்ணே, அண்ணியே இன்னும் சாப்பாடு கொண்டு வரல. எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த ராமு, இந்த வேர்க்கடலை சாப்பிடு, பசிக்காது. பாவம், அன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கும், அதான் வரல. நம்ம சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். என்ன? ஏன்டா என் தம்பி அடிச்ச? அப்படித்தான் அடிப்பேன். அடிப்பியா? பாத்தியா, நான் சொல்லல என் உயிரை வாங்குறதுக்குன்னே பிறந்திருக்குங்கன்னு. அவர் ஊர்ல இருந்து வரட்டும். ஒண்ணு நான் இந்த வீட்டுல இருக்கிறதா, இல்ல இந்த சனியனுங்க இருக்கிறதா, 2ல ஒண்ணு கேட்டுறேன். கூலி சார், நான் தூரம் சார். உன்னால தூக்க முடியுமா? டேய், இது எங்க இருந்து கிடைச்சது? யார் கொடுத்தா? சொல்லு. அதோ அந்த ஆள் தான் கொடுத்தாரு. டேய், தூக்கி எறிடா. தூக்கி எறிடானா? இந்தா ராமு, இதை சாப்பிடு. ராமு, நீ எப்பவுமே கை நீட்டி பிச்சை எடுக்க கூடாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை உட்கார வச்சே சாப்பாடு போடுவேன். சபாஷ் தம்பி. ஏன்பா, நீங்க 2 பேரும் தனியாவா இருக்கீங்க? ஆமாங்க. அப்பா அம்மா யாரும் இல்லைங்க. அப்ப என் கூட வர்றீங்களா? ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா வரோங்க. வேலை தானே, அருமையான வேலையை தர்றேன். வாங்க என் கூட. வாடா. வாங்க வாங்க. ராஜா, ராமு, அண்ணன் வந்து கேட்டா இந்த பாரு உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? நான் வர்றது இருக்கட்டும். தம்பிங்க எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? இல்ல. இல்லையா? வேற எங்க போயிருக்காங்க? வந்து வந்து என்ன வந்து எங்க போயிருக்காங்க? அது வந்து உங்க தம்பிங்க 2 பேரும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. வீட்டை விட்டு போயிட்டாங்களா? உங்களோட சண்டை போட்டுக்கிட்டு
வீட்டை விட்டு போற வயசு அவங்களுக்கு. ஆ? சரி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். வீட்டை விட்டு போறாங்கல்ல, நீ ஏன் அவங்கள தடுத்து நிறுத்தல? அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு நான் யாரு? ராதா, சார் பிச்சை போடுங்க சார். சாப்பிட்டு நாலு நாள் ஆகுது சார். சார் பிச்சை போடுங்க சார். சார் பிச்சை போடுங்க சார். ஏய் பசங்களா, நல்ல சத்தம் போட்டு பிச்சை எடுங்கடா. பிச்சை எடுங்க, அப்பதான் நாங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு சீட்டாட முடியும். பிச்சை போடுங்க சார். பிச்சை போடுங்க சார். சார் நாங்க அனாதைங்க சார். பிச்சை போடுங்க சார். சார் டேய் பசங்களை காணும், வாங்க போய் தேடுவோம். டேய் நீங்க எங்கேயா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? டேய் வாங்கடா. நீங்க ஏன்டா பசங்க அடிக்கிறீங்க? எங்களை காப்பாத்துங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்களை பிச்சை எடுக்க சொல்றாங்க. என்னங்க நீங்க எங்களுக்கு அப்பா மாதிரிங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஓ பாய், யோ 15 வருஷத்துக்கு முன்னால நான் பாய், இப்ப வளர்ந்துட்டேன் மேன். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, மரியாதை பசங்களை என் கூட அனுப்பு. என்னது, என் குழந்தைகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா? என்னய்யா வந்த இடத்துல உறவு கொண்டாடுற உன்னை? ஏய், பத்தேரி. ஏய், மேஸ்திரி பாய். ஏன்பா, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லைங்க. நாங்க அனாதைங்க. சுப். என்ன வச்சுக்கிட்டு இன்னொரு வாட்டி உங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வரவே கூடாது. இனிமே எல்லாத்துக்கும் நான் ஒருத்தர் இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. ஃபரிதா, அன்வர், வா 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 வா. யார் வந்திருக்காங்க பாரு நம்ம வீட்டுக்கு. ராஜா, இது ஃபரிதா உன் தங்கச்சி, இது அன்வர் உன் தம்பி. ஃபரிதா, இனிமே இந்த 2 அண்ணன்மார்களும் நம்ம வீட்டுல தங்க போறாங்கம்மா. ஐயா, இனிமே எனக்கு 3 அண்ணங்க. ஆ. அடேங்கப்பா, அப்படியா? நான் ஆடுறதுக்கு மட்டும் தான் நினைச்சேன். சரி வாங்க, இனிமே ரிஹர்சல் ஆரம்பிக்காட்டி இவன் அழ ஆரம்பிச்சிருவான் போல இருக்கு. Come on. ராமு, உனக்கு எவ்வளவு இன்விடேஷன்ஸ் வேணும்? எனக்கா? எனக்கு எதுக்கு இன்விடேஷன்? ஏ, உங்க அண்ணனுக்கு அனுப்பலையா? அண்ணனா? அவர் எங்க இருப்பாரோ என்னமோ யாருக்கு தெரியும்? ஏ, அவர் அமெரிக்கால இருக்காரோ, லண்டன்ல இருக்காரோ, துபாய்ல இருக்காரோ யாருக்கு தெரியும்? ஆமா, உங்க அண்ணனுக்கு என்ன பிசினஸ்? 1 2 புதுசா 4 பெட்ரோல் கிணறு வாங்கணும்னு லாஸ்ட் டைம் வந்தப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அநேகமா இந்த ட்ரிப் வாங்கியிருப்பார். மஞ்சு, யூ நோ சம்திங்? ஒரு வாட்டி என்ன பார்க்க வரப்போ நியூயார்க் ஏர்போர்ட்ல டிக்கெட் வாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், வித்தின் 45 மினிட்ஸ் ஒரு புது பிளேன் வாங்கிட்டு இங்கே வந்துட்டாரு. என்னென்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு கேட்டேன். டேய், மனுஷனுக்கு டைம் தாண்டா முக்கியம்னாரு. அந்த மாதிரி பிஸியா இருக்கிறவரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணுவாரா?
காலேஜ் ஆபீஸ்ல ராமுவோட அட்ரஸ் வாங்கி அவங்க அண்ணனுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிரு. சரி. டேய் குண்டு, நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல உங்க அண்ணன் புதுசா ஒரு பிளேன் வாங்கினாருன்னு சொன்னீங்க. அத உங்க வீட்ல எந்த இடத்துல நிறுத்தி வச்சிருப்பாருன்னு யோசிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். எங்க வீட்டு பின்னாடி சர்வன் குவார்டர்ஸ் இருக்கு. அங்க கொஞ்சம் இடம் இருக்கு. அதுலதான் நிறுத்தி வச்சிருப்பாரு. ஆச்சரியமா இருக்குடா. ஆமா, இப்போ உங்க அண்ணன் எங்க இருக்காரு? நான் இங்கதான் இருக்கேன். உள்ளே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கேன்பா. அப்படியா? மனுஷ் தலைவரே, எங்க சவாரி? அண்ணா நகருப்பா. ஏப்பா டிரைவர், வண்டி எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும்? இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியாயா இது? யோ, கண்ணை தொடச்சிட்டு பாருயா. இத போய் கட்ட வேண்டியதுன்னு சொன்னா வீட்டுக்கு போய் பொண்டாட்டிய சின்னாத்தான் கூப்பிடுவ போது இருக்க. பின்ன என்னய்யா 15 நிமிஷமா ஸ்டார்ட் ஆகல? என்ன லட்சுமி, மானத்தை வாங்குற, சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. நிஜமாவா? வணக்கம் சார். வணக்கம். என்னன்னா புயல ஏதாவது அப்படி இப்படி இருக்கா? அப்படி இப்படின்னா அப்படி இப்படி என்ன கஞ்சா அபின் கடத்தல் தங்கம் இதெல்லாம் என்னையா வம்பு பண்ற? எங்களை பார்த்தா கடத்தல்காரங்க மாதிரி தெரியுதா உனக்கு? போச்சுக்காத சார். என் லட்சுமி போய் சொல்லாது. வண்டி பேசுமா? என் வண்டி பேசும். மரியாதையா பைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. சீனி 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 இருக்கு. சீனி என்ன திருப்பி கொடுத்துற, இல்லன்னா நான் உனக்கு இனிப்பு தர்றேன். குடியா கொடையா. கஞ்சா. இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா? உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு. என் லட்சுமி எப்பவும் கரெக்டா சொல்லுவா. இறங்கியா கேட. இறங்கயா. திருட்டு பசங்களா. நம்ம லட்சுமி தான். போய் சொல்லி ஒரு ஆளு என் வண்டிக்குள்ள ஏற முடியாது. நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை, நமக்கு தான் கொஞ்சம் கம்மி. வாயே வாயே, கேலா கேலா, பனானா பனானா. கபாலி. அதான் நான் பார்த்தேன். என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு 2 பேருக்கு தான் தைரியம் உண்டு. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு யாருன்னு கேளுனா. யாருப்பா? என் பொண்டாட்டிப்பா. அதுவும் ராத்திரி நேரத்துல நான் தூங்கும் போது கபாலி கபாலின்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவா. ஆமா, நீ இப்படி அடிச்சு போயிருக்க, மூஞ்செல்லாம் தொங்கி போய் கிடக்கு. மூஞ்சி மட்டுமா தொங்கி போய்க்குது, வாழ்க்கையே தொங்கி போய்க்குது நைனா. வதன்னு ஒரு டஜன் புள்ளிங்க, 10 குறைக்கு தங்கச்சி வேற. இதுங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பய வண்டியை தள்ளின்னு நாய் மாதிரி அலைய வேண்டியதாகுது. ஏயா, கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்களே 2க்கு மேல வேண்டாம், அது உனக்கு புரியல? ஆமா, கவர்மெண்ட்டுக்கு நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது? என்ன கஷ்டம்? பகல் பூரா சுத்திட்டு ராத்திரி வந்து குச்சில படுக்கலான்னு பட்டாக்கா, தூக்கத்துல பெறலும் போது அவன் மேல கை பட்டுச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிச்சா மாதிரி ஆயிடுது. அந்த வருஷமே ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஒட்டிக்குது கூட. சரி நைனா சரி, நீ மட்டுமா சிரிக்கிற? என் நிலைமையை பார்த்து ஊரே சிரிக்குது. கடை வச்சிருக்குது. திரும்பி நான் சொல்லி கேட்டீங்க, கவர்மெண்ட்டுக்கு நம்ம நிலைமை எங்க தெரிய போகுது? நீ சரி, கை கட்டிக்கிறேன். யாருப்பா? சார். பழவண்டி வண்டி எடு. சார், பழம் எடுத்துமா சார் வீட்டுக்கு? அப்படியா? எடுத்துமா சார். சரி சரி அம்மா கிட்ட சொல்லு சார், கபாலி பழம் கொடுத்தான்னு. சொல்றேன். வாழை வாழை. ஏய், அட, எப்படி நடு ரோடு நடந்து போது பாரு. இவ அப்பம் கட்ட ரோடு மாதிரி. இத பாரு, அம்மா அந்தனாதா சில்க் தாயே. கொஞ்சம் திரும்பி பாரு, எவ்வளவு தூரம் பின்னாலே வருது. இத பாரு, இப்போ இடிச்சேன்னா ஃபுட்பால் மாதிரி எகிரி போயிடுவேன். இந்த ரோடு நான் கவர்மெண்ட் உனக்கு தான் கட்டி வச்சிருக்காரா? வேற யாருமே நடக்கவே கூடாதா? கொஞ்சம் ஓரமா போனா என்ன காது கேட்காதா? பைத்தியக்காரியா இல்ல பூ புள்ள தச்சு. ஆமா, நீ மன்னிச்சிடுங்க, உங்களை நான் பின்னால இருந்தே பார்த்தேனா முன்னால இருந்த விஷயம் தெரியல. நீங்க எங்க போன சொல்லுங்க, நான் கூட போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஹென்ஸ்மேன் ரோட் போவோம். வாங்க வாங்க. வேண்டாங்க, என்கிட்ட பணம் இல்ல. எது? என்கிட்ட பணம் இல்ல. படம் இல்லையா? ஆஹா. பரவாயில்ல, போய் கேட்டேனா. வாங்க வாங்க வாங்க. மெதுவாங்க மெதுவாங்க. ஐயோ, நீங்க எப்படி நடந்தா எனக்கே வயிறு கலக்குதுங்க. மெதுவா மெதுவா. மன்னிச்சிடுங்க, இந்த புள்ளத்தாச்சின்னு தெரியாம தபலா வாசிக்கிற மாதிரி ஏதோ பேசிட்டேன். ஷாபைக்கு போய் கொடுத்துடாதீங்க. வாங்க உட்காருங்க. ஓகே, மெதுவா மெதுவா மெதுவா. வீணா வாசிக்கிற மாதிரி. அம்மா அப்பா, சௌகரியமா உட்காருங்க.
என்ச்மேன் ரோட். ஸ்டார்ட் ஆயிடு லட்சுமி, சோதிக்காத. ஸ்டார்ட் ஆயிடு. என்ன சொல்ற? சீச்சி இருக்காது. இத பாரு, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிடக்கூடாது. கண்ட கண்ட நேரத்தில் விளையாடாத லட்சுமி. என் கண்ணில, என் ராணில. ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஆயிடுமா? வேணும் தைய தொட்டு கும்பிடுற. ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பாக்குறேன். விளையாடுற என்னமா? உன் புருஷன் எங்க வேலை செய்யறாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர். என் தம்பியோ காலேஜ்ல படிக்கிறான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுற. ஆமா, இப்ப எத்தனாவது மாசம்? 9வது மாசங்க. கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. இதெல்லாம் நமக்கு தேவைதானா? வம்பு தானே. லக்ஷ்மி, நீ மரியாதையா ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட். லக்ஷ்மி, ஏமா இறங்கிட்டீங்க? நடந்து போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்பேன். நீயும் உன் வண்டியும். பரவாயில்ல, குழந்தை பிறந்த சொல்லி அனுப்புங்க. முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வரேன். ஆமா, முதல்ல இந்த டப்பா வண்டியை சரி பண்ணு. வேணுங்க, உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன்ல, எனக்கு வேணும். பாத்தியா லட்சுமி, உனக்கு கிடைக்கிற பட்டம். இப்போ அது மரியாதையா ஸ்டார்ட் ஆயிடுமா? வர்ற நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி. ஏதோ கள்ளக்கடத்தக்காரன் வந்தாங்க, நீ ஸ்டார்ட் ஆகல, நான் என்ன ஒத்துக்கிறேன். ஏதோ பாவம் புள்ளத்தாச்சு 9 மாசம், இன்னைக்கோ நாளைக்கோ அவ வந்து உட்கார்ந்து இருக்கா, நீ ஸ்டார்ட் ஆகலன்னா எப்படியா? இரு, இன்னைக்கு உனக்கு 2 லிட்டர் பெட்ரோல் கம்மியா ஊத்து, அப்பதான் புத்தி வரும். ஃபரிதா, 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 பாத்தியா? என்னண்ணே? ராமுகிட்டே தபால் வந்திருக்கு. அவன் காலேஜ்ல பெரிய ஆண்டு விழாவா நம்ம கட்டாயம் வரணும்னு சொல்லி நமக்காக இவ்வளவு பெரிய இன்விடேஷன் அச்சடிச்சு அமைச்சிருக்கான். என்ன ஸ்டேஷன்? இன்விடேஷன். அது இன்விடேஷன் இல்லனே, இன்விடேஷன். ஏதோ ஸ்டேஷன். இது வந்தா போணுமா இல்லையா? பின்ன கட்டாயம் போணும். அது எவ்வளவு பெரிய காலேஜ். ஆனா அங்க எல்லாம் போகும்போது இந்த ட்ரெஸ்ஸோட போனா வெளியில தரத்திடுவாங்க. நல்லா டிப் டாப்பா போணும். கரெக்ட். அப்புறம் ஏதாவது ஒரு பியூன் நினைச்சிட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் அங்க படிக்கிறாங்க. அங்க போனா சும்மா டக்கரா போனோம். அண்ணே, ஒண்ணு பண்ணுனே, நல்ல அழகா சில்க்ல ஜிப்பாவும் வேஷ்டியும் வாங்கி போட்டுட்டு போனே. கரெக்ட்டுமா ஃபரிதா, ரொம்ப கரெக்ட்டுமா. அப்படியே ஒரு துண்டு போட்டுடு, கையில ஒரு கூஜா கொடுத்துடு. அங்க போய் எப்படி இறங்கணும் தெரியுமா? சும்மா இங்கிலீஷ் துறை எலிஜிபெத் மாதிரி. 10.5 12.5. ஓ வாட் எ லாங் ஹேண்ட். என்ன சொல்ற? ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றேன். புடிச்சுக்கோ. யோ டேப் ஐயா. டேப். இப்போ குதிக்க போறேன். 1 2 3. 37. பெரியவரே, நான் உன்ன சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? என்ன? நீங்க சின்ன குழந்தை துணி தைக்கிறதோட நிறுத்திக்கங்க. ஏ மேன், I stitching only great men. You know Amitabh Bachchan? Great star. He is my customer. What nonsense you are talking? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கண்ணாப்பினா திட்டுறியா? குள்ள போயில அடிச்சேனா காணாம போயிடுவேன். No no, நீ கூட நம்ம தைக்கிற கோட்டை போட்டு பாரு, பெரிய மனுஷன் ஆயிடுவேன். டைலர், எங்க அண்ணனுக்கு இந்த துணியிலே கோட் தச்சிருங்க. இத பாருங்க, ஒரு நிமிஷம். நான் ராமோடைய அண்ணன், பிரதர். நான் கொஞ்சம் பார்க்கணும். சார், அவர் மேக்கப் ரூம்ல இருக்காரு. டிராமா ஆரம்பிக்க போகுது.
நீங்க இப்ப அங்க போனாலும் பார்க்க முடியாது. டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பாருங்களேன். பாப்போமே. இன்விடேஷன். ஆமா லலிதா, இவர் ராமாவோட அண்ணன். பிரதர். ஹலோ, உள்ள சீட்ல உட்கார வச்சுட்டேன். ஓகே வாங்க சார். உங்களுக்கு பிடிச்ச தப்பா நினைச்சு பரவாயில்ல. மன்னிச்சுக்கங்க. அந்த சீட் காலியா இருக்கு பாருங்க, அங்க உட்காருங்க. அங்க எங்க உட்கார கூடாதா? இல்ல இல்ல, இங்கதான் உட்காரணும். சரி. மன்னிச்சுக்கங்க. Tell me what time the play is going to start? Excuse me, can you tell me what time the play is going to start? Yes, yes. Thank you. Excuse me. நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. நோ இங்கிலீஷ், only தமிழ். பேசினா தமிழ்ல பேசுங்க. டிராமா பார்க்க வந்தா டிராமா பார்க்கணும். கச்சா முச்சான் பேசிக்கிட்டு. Ladies and gentlemen, இப்பொழுது நாங்கள் மனிதன் செத்து விட்டான் என்ற நாடகத்தை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம். ஜூலியாக மிஸ் மஞ்சு, ப்ரூட்டஸ் ஆக வத்தலகுண்டு வாசு, மார்க்கஸ் ஆக மிஸ்டர் ராமு. என் தம்பி பாருங்கள் என் அன்புள்ள புரூட்டஸ், இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதய ராணி. ஓ, காதலால் துடிக்கும் என் நெஞ்சே, காற்றெனும் குதிரை ஏறி அவளிடம் செல்வாயாக. தளபதியாரே, அரசே, நீர் செல்லலாம். You are going, no staying. ஆணை. நான் சொல்வேன், love is blind. I am a lover, so I am blind. I can love anybody whom I find. நான் மார்க்கஸை தான் காதலிக்கிறேன். மார்க்கஸ், மார்க்கஸ் கொல்லப்பட வேண்டியவன். அதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது, பார்க்கத்தான் போகிறது. அரசே, என்ன தளபதியாரே? ஓடி செல்லுங்கள் இங்கிருந்து. ஏன், எதற்கு? மார்க்கஸ் வந்து விட்டார். நீர் எதற்கு வாசலில் போய் நில்லும். ஆகட்டும். ஜூலி, இன்று நான் செல்கிறேன். நாள் சரியில்லை. நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அழைத்துச் செல்வதற்கு. Tomorrow Julie will be mine. Julie will be mine. Love is blind. So I am also blind. வா 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 வா. காற்றடிக்கும் திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல நீ இருக்கும் இடத்தை தேடும் உன் காதலன் இங்கே வந்து விட்டேன். ஜூலி, என் அன்பே, ஆருயிரே, உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம், ஆஹா, என்ன நளின சிங்காரம். உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி. வா, நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம். இனிமே இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் உன்னை என்னையும் பிரிக்கவே முடியாது. ராமா, தூள்மா, புடிச்சுக்கோ. விடாத, விடாத, விடாத. ஐயோ, என்னாச்சு இவனுக்கு? கடல் நீரை ஆவியாக்குவேன், மலைகளை தரைமட்டமாக்குவேன். பின்னிட்டேமா. என்னம்மா நடிக்கிறாயா? எப்படி பிரதர்? Shit.
எஸ் எஸ் தேங்க் யூ. ஜூலி, நான் 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 செல்வத்தை தோற்கடித்து செல்வத்தை தோற்கடித்து சட்டத்தை முறியடித்து சட்டத்தை முறியடித்து காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுவேன். காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவேன். நாட்டுவேன். 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 இது ஏன் சீன் இல்லடா. பரவாயில்ல, நீ போய் சமாளி. எக்கு தப்பா ஏதாவது ராமு, பாவம் அந்த பையனை மொத்துன்னு மொத்திட்டல, ரொம்ப அடிபட்டு இருக்கும். பிளானட் எல்லாம் கண்டு போயிருக்கும். நீ ஒன்று பண்ணு, அவனை பார்த்தேன்னா இந்த 10 ரூபாய் ஆப்பிள் வாங்கி கொடு. பரவாயில்ல, நான் எப்படி சமாளிச்சுக்கிறேன். ஆமா, உனக்கே அப்படி கோவம் வந்துச்சு? தெரியல ராமு, வர புத்தி ரொம்ப கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. எப்ப பாரு போல்ட் நட்டு ஸ்க்ரூ டிரைவர் இதே மண்டையில இருக்கு. அந்த பையனை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறல, போனா ஒண்ணு பண்ணு. இந்த இதுல வந்து ஒரு 30 ரூபாய் இருக்கு, அவங்க கிட்ட கொடு. RX-7 சாப்பிட்டோம். நான் பணம் கொடுத்தா சொல்லாது, ஏன்னா அடியும் கொடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குறதுக்கு பணமும் கொடுக்குறான்னு நினைச்சுக்குவா. இது அடி சொன்ன உடனே ஞாபகம் வரும். சின்ன வயசுல ஒரு அனுமார் விஷயம் போட்டுருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு ஆளை ஸ்டேஜ்ல அடி அடிச்சு வெளியே தூக்கி போட்டேன். என்ன பண்றது, கெட்ட நேரம். நீ என்ன இப்படி அடிச்சு போயிட்ட? இருந்தா எப்படி? இந்த காலேஜ் சாப்பாடு நம்பாத. இதை பண்ண வச்சுக்கோ. ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட, நல்லா இருக்கணும். இது என்ன துணி இது? இதை வச்சுக்கோ. நல்லா சூட்டு பேண்ட் தைச்சு ஹீரோ மாதிரி இருக்கணும். அவட்ட அந்த பையனை பார்த்து சொல்லு, தப்பா நினைச்சு கூடாது சொல்லு. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். உனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு. பஸ் நேரமாச்சு. நீ ஒன்னும் தப்பா நினைக்கலையே? இல்லண்ணே, உன்னை எப்படி நான் தப்பா நினைப்பேன்? சரி, என் தம்பி என்னை பத்தி எப்படி தப்பா நினைப்பா? ஒண்ணு இல்ல, உன் சிநேகிதனாச்சே அடிச்சிட்டேனே, அதனால சொன்னேன். நேரமாச்சுண்ணே, நான் வரேன். ராமு, உடனே நல்லா பாத்துக்கோப்பா. உண்மையில நான் உயிரை வச்சிருக்கேன். நம்ம குடும்பத்துல நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தேன்னா எனக்கும் பெருமை, உனக்கும் பெருமை. நான் வரேன். நான் வரேன். ஓட்டா? சரிண்ணே, வரேன். உடம்பு நல்லா பாத்துக்கோ. உடம்பு நல்லா பாத்துக்கணும். வாரம் எடுத்து வச்சு குளிப்பா. பணம் தேவைப்பட்டதுன்னா கார்டு எடுத்து போடு. நான் இதை பணம் வச்சுக்கோ. ஓட்டா? வணக்கம் தலைவர். வணக்கம். ஐயோ, என்ன மன்னிச்சுக்கோங்க. எந்திரிங்க. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. என்னைய தேடுற? இருந்த விஷயம் காணாம போச்சே. இது ஒரு மாதிரி கொலைதான். நான் செம்பத்தியா மாட்டிக்கிட்டேனே. நான் க்ளோஸ். போலீஸ். கத்தாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படின்னா அப்படித்தான். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ரெண்டும் தான். எப்போ? நேத்து. குழந்தைங்க இங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நேத்து குழந்தைங்க பிறந்திருக்கு, இன்னி ஸ்கூலுக்கு போயாச்சா? குழப்பறாளே. எங்க ராஜா என்ன கீர்த்தி, வண்டியை எங்கேயாவது ஓரமா கொண்டு போ. எங்க அண்ணன் பாக்குறதுக்குள்ள நான் கீழே கூச்சிடுறேன். கமா குயிக், சீக்கிரம்.
ஆபீசர், உங்க ஜீப்பை கவுத்துட்டு கால்ல ஓடி போன ஆளி வந்தா விரட்டி பிடிச்சிட்ட. லஞ்சம் கொடுக்க பார்த்தா இங்க கொண்டு வந்திருக்கேன். பைய திறந்து பாருங்க, விஷயம் நிறைய இருக்கும். சார், அபின் அபின் கான்ஸ்டபிள், இவனை உடனே உள்ள தள்ளு. ரொம்ப நன்றி தம்பி. தேங்க்யூ சார். ஐயோ, இந்த நியாயத்தை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? உட்காரு. கட்டு தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா. தங்கச்சிக்கு நாய் கடிச்சா நீ ஏன் கால கட்டு போட்டிருக்க? அதான் சொல்றேன், தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா. குச்சாட்ட போறேன், ஓடு அதுதான் அண்ணா தோக்கி அண்ணா நாய் கட்சிச்சுன்னு. இல்லப்பா இது சொல்லினேன், இன்னும் எனக்கு அர்த்தம் புரியல. நீங்க ஒன்ன காலாண்ட நாய் கட்சிச்சா நான் பேசுனீங்கன்னா சரின்னு சொல்லி நானும் துளுதானம் மாரகத்தன் டில்லி நம்சரிஸ்காவை எடுத்துக்கிறேன். நேரம் சூளமேடு வைத்தியர்கிட்ட போனோம். வைத்தியர தங்கச்சி நாய் கட்சிச்சு, தங்கச்சி இட்டாத்தான்னு கேட்டா அவன் சொல்லிடும்பா நாயை இட்டா நீனா. எனக்கு கோவம் வந்து என்ன வைத்தியர சொல்லிட நீன்னு கேட்டு அவன் சொல்றான், அது பித்தம் புடிச்ச நாயா பித்தம் பிடிக்காத நாயா, வெறி புடிச்ச நாயா வெறி பிடிக்காத நாயா, நான் பார்க்க வேணான்னு கேடுறான். நாயம் தானப்பா, நாயம் தான். தங்கச்சி நாய் கட்சிச்சுப்பா. சரின்னு சொல்லினேன். நானும் துளுகானம் மாரகத்தன் டில்லி நம்சரிஸ்காவை எடுத்துக்கிட்டு நேரா தங்கச்சி கிட்ட போனேன். தங்கச்சி எந்த நாயமா உன்ட்ட கட்சிதுன்னு கேட்டேன். அவன் கேடுங்க ஒரு கேள்வி, என்னண்டா தான் வளரியா கட்சி நாய மூஞ்ச புடிச்சா பார்க்க முடியும். நாயம் தானப்பா, நாயம். தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா. அது எந்த நாய் பார்த்துலான்னு சொல்லி நானும் துளுகான மாரகாசன் டில்லி நம்சரிஸ்காவை கிளம்பணும். பாதி வயல துளுகான சொல்லினா எனக்கு மூடோ டாய் பாச்சு பொண்டாட்டி ஞாபகம் வந்து நான் கைட்டிக்கிறேன். மாரகாசன் எனக்கு மண்டை வலிக்குது நானும் கைட்டிக்கிறேன். டில்லி சொல்லினா 9வது சுத்த ஞாபகம் வந்து நானும் கைட்டிக்கிறேன். கட்சியில போவடா கைட்டிக்கலான்னு அப்படியே பார்த்தோம்பா. மார்கழி மாசமா எல்லா நாய்களும் மஜாவில் இருக்குதுப்பா. தங்கச்சி நாய் கட்சிச்சுப்பா. கட்சியில அப்படியே பார்த்து இருந்தம்பா. ஒரு நாய் என்னையே பார்த்துருந்தது. என்னடா இது டிக்கா கொடுக்குது அப்படியே பார்த்தோமா, லவ்னு குறைச்சதுப்பா. கட்சியில இந்த நாய் தான் தங்கச்சிய கட்சிருக்குன்னு சொல்லி ஒரே அப்புக்கிட்டப்பா. அந்த நாய் என் காலையும் கட்சிச்சுப்பா. தங்கச்சி நாய் கட்சிச்சுப்பா. ராஜா போட்டானா? என்னாச்சு? கீர்த்தி போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். சரக்கு எல்லாத்தையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நான் மட்டும் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். என்னது? சரக்கெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? ஆமா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, சக்கரவர்த்தி சார் இப்ப எங்க இருக்காரு? அவர் அண்ணனை பார்க்க போறேன்னு சொன்னாரு. அண்ணா சத்தியமா சொல்றேன், நான் அந்த தொழிலை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நான் நல்லவனா வாழ விரும்புறேன். நீ நல்லவனா வாழ விரும்புறியா? நீ எதுக்கு இந்த நல்லவன் வேஷம் போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு 10 லட்சம் ரூபா வேணும், அதுக்கு தானே? நான் உனக்கு 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். போயிடு இங்க இருந்து. இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத. சரி போறேன். என்ன அவமானப்படுத்தீங்கல்ல, ஓகே பாத்துக்கிறேன். என்னடா செஞ்சிருவ? என்ன செஞ்சிருவேன்னு கேக்குறேன். நான் அதிகமா போனா கொலை பண்ணுவ. அதுக்கு மேல என்னடா பண்ண முடியும் உன்னால? என்ன டர்ட்டி ராஸ்கல், நீ கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பேசுறேன். மத்தவங்க வேணா உன்னை பார்த்து பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். போடா முதலாளி, சத்தம் போட்டு பேசாதீங்க. கண் முன்னாடி நிக்காத, போடா. கெட் அவுட். உண்மையை சொல்லு, எத்தனை நாளா கள்ளக்கடத்தல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்? அண்ணே சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என் மேல சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க அங்க வந்து விசாரிச்சு பாருங்க. அப்படி அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அந்த இடத்துலயும் அடிச்சு கொண்டுடுங்கண்ணே. சரி, இன்னைக்கு என் கண்ணை ஏமாத்திருக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வீட்டுக்கும் அப்பாவுக்கும் நான் அப்பட்டுக்கிற கடன் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இந்த மனுஷன் எனக்கு அப்பாவை இருக்கிறதுனால நீயும் ஃபரிதாவும் என் கூட பிறந்த பொறுப்பு மாதிரி. என் தம்பிங்க எந்த தப்பு செஞ்சாலும் நான் கண்ண முடி சும்மா இருக்க மாட்டேன். அப்படி இப்படி ஏதாவது தப்பு செஞ்சா கழுத்தரிச்சு கொண்டு ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். அது அன்வரா இருந்தாலும் சரி, ராமுவா இருந்தாலும் சரி. நியாயத்துக்காக எதை விழுந்தாலும் நெருப்பிலே தூக்கி எறிய நான் தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை.
அப்பா இப்ப வந்து இப்படி இருக்குமே, இப்படி இவ்வளவு பெருசு, சும்மா அப்படி அது இங்க அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆன உடனே ஆகுவேன். உடனே ஆகாதுப்பா, கொஞ்சம் டைம் பிடிக்கும். பிடிக்கும் பிடிக்கும், பிடிச்சுக்கிட்டோம் பிடிச்சுக்கிட்டோம். இப்படி இப்படி புள்ளத்தாச்சு. அதான் அதான். ஐயோ, இவ்வளவு வயசாகி இதை புரிஞ்சதுக்கு இவ்வளவு நேரம். மறந்தே போச்சுப்பா, இது ஒரு தப்பா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? சொல்றேன் வாங்க. அப்பா, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3-4 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகும். 1 வருஷமா? நீ யார் இதெல்லாம் மாத்துறதுக்கு? இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு? 10 நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்தேன். வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெலூன் மாதிரி பெருசா இருந்துச்சு. அதே பொண்ணு நேத்து பார்த்தேன். சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவலா இருக்கு. எப்படி? டெலிவரி ஆயிருந்திருக்கும். அப்படி அப்படி அப்படின்னா குழந்தை பிறந்திருக்கும்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். அதே பொண்ணு எனக்கு காலையில பார்த்தேன். மறுபடியும் வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெலூன் மாதிரி இருக்கு. அது எப்படி? மிரட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா? நீ ஒருவேளை அவங்க அக்காவை பார்த்திருப்ப. அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணை தான் பார்த்தேன். ஐயோ, நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி. என் கண்ணாலே பார்த்தேங்கிற. ஒண்ணு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. 10 நாளைக்குள்ள 2 தடவை வயிறு வீங்கி 2 புள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி பணத்தை வசூல் பண்ணுவோம். இதையே கதவை சாத்தி கேட்டான். ரொம்ப போச்சு. நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே.